அவர் சலாஹுதீன் தான் கேட்குறாரு, நாம் பாவ மன்னிப்புக்கு துவா செய்கிறோம், ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி கேட்கணுமா அல்லது மொத்தமாக பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கணுமான்னு கேட்குறாரு. நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு பாவத்தையா லிஸ்ட்டு போட்டு ஒன்று ஒன்றா சொல்லி, யாழ்லா இத்தனாந்தேதி அதை செஞ்சேன், இத்தனாந்தேதி இதை செஞ்சேன், அவனுக்கு அதை பண்ணேன், இவனுக்கு இதை பண்ணேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணுமா, என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்லி ஒரு 19 கேட்கலாமா அவனு கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்டால் நம்ம முடிவெடுக்கிறதான். நமக்கு எந்த பாவம் நம்மளை அதிகமாக பாதித்து இருக்கிறதோ அதை சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம், பாவம்ன்ற நம்மளே விளங்காமல் இருப்போம், அல்லாவிடத்தில் பாவமாக இருக்கும், அதை உங்களுக்கு சொல்லவும் முடியாது. நம்மளை அறியாத எத்தனை விஷயங்கள் நம்மள்கிட்ட பாவம் இருந்திருக்கும். பாவத்தை எத்தனை பேர் நன்மை நினச்சிட்டு இருக்கானா இல்லையா? பாவம் செய்வாங்க, நம்ம செய்யலாம் பாவம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாவத்தை செய்வாங்க. அவன் எப்படி அதுக்கு மன்னிப்பு கேட்பான்? அதுக்கு சரியான முறை என்னென்ன, யாழ்லா எனக்கு நான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, நான் பாவம் நினைக்காத விஷயத்தினா நீ பாவம் நினச்சிருக்கலாம், அதனால் என்னென்ன பாவம் என்கிட்ட இருக்கிற நினைக்கிறியோ அனைத்தையும் என்னை மன்னிச்சிரு, நான் மனுஷங்களோட தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்வது ஒரு பொருத்தமாக இருக்கும். நேரடி ஆதாரத்தை கொண்ட ஒரு விஷயம் கிடையாது, அது பொருத்தமாக இருக்கும். அதாவது செய்யுதுல் இஸ்திக்ஃபார்ன்ற சொல்ல ஒன்று கற்றுத்தர்றாங்க. பாவ மன்னிப்பு கேட்குறதுலையே தலையாயது செய்யுதுன்னா தலைவர், பாவ மன்னிப்பு கேட்பதிலேயே தலையாய இஸ்திக்ஃபார் என்ன தெரியுமான்னு கேட்குறாங்க. செய்யுதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு கேட்குறது, செய்யுதுன்னா அதில் தலைவர், பாவ மன்னிப்பு கேட்பதில் தலையாயது தெரியுமான்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு வாசகத்தை அதில் சொல்கிறாங்க. அல்லாஹுமா அன்த ரப்பி, இறைவா நீ தான் என்னுடைய இறைவன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர ஒரு கடவுளே கிடையாது, ஹலக்தனி நீ என்னை படைத்திருக்கிறாய், வான அபுதுக்க நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன், ஆனால் அலா அகதிக்க வாதிக்க மஸ்தத்து, அல்லாவே நான் உன்னிடத்தில் செய்த ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியையும் இயன்ற அளவுக்கு நான் செய்வேன். ஆனால் மனுஷங்கிற முறையில் எல்லாத்தையும் செய்ய முடியாது, இயன்ற அளவுக்கு நான் செய்வேன். அவுதுபிக்க நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரிமா சனத்து நான் செய்த எல்லா கெட்டதுலேருந்து ஒரு மொத்தமாக ஹோல்சேலாக வந்துருச்சு பாருங்கள். மின் ஷர்ரிமா சனத்து நான் செய்த அனைத்து கேட்டிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அபு உலக்க நேமத்திக்கு அலைய எனக்கு நீ செய்த அருட்கொடையின் காரணமாக உன்னிடத்தில் சரணடைகிறேன். அபு உலக்க தம்பி என்னுடைய பாவங்களுக்காக உன்னிடத்தில் சரணடைகிறேன். ஃபகுஃபிர்லி என்னை நீ மன்னிச்சிரு. ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த உன்னை தவிர மன்னிக்கிறவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை உறுதியாக நம்பி அவன் மௌத்தாயிட்டான என்று சொன்னால், பகலில் சொன்னான்னு சொன்னால் சாயந்தரத்துக்குள்ளே மௌத்தா போயிட்டான்னா அவன் சொர்க்கவாசி ஆயிடுவான். இரவில் சொன்னான்னு சொன்னால், சுபுவுக்கு முன்னாடி இறந்துட்டான்னு சொன்னால் அப்போ சொர்க்கவாசியாக இருப்பாங்கிறாங்க. நீ ராத்திரியில் சொல்லிவிட்டு படுத்துட்ட, எந்திரிக்கவே இல்லை, நீ சொர்க்கவாசி. பகலில் சொல்லிவிட்டு சாயந்தரத்துக்குள்ளே மௌத்தா போயிட்ட. இதனுடைய பவர் எது வரைக்கும் இருக்கும்னு கேட்டால், காலையில் சொன்னால் ராத்திரி வரைக்கும், ராத்திரி சொன்னால் காலை வரைக்கும் இதுக்கு பவர் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த டயத்துக்குள்ளே மௌத்தா போய் விட்டாயானால், 8 மணிக்கு ஒருத்தன் இந்த துவாவை செய்கிறான், 8க்கு மௌத்தா போனாலும் சொர்க்கம், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எப்போ மௌத்தா போனாலும் சொர்க்கம் இருக்குது. 6 மணி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஒருக்கா ரீசார்ஜ் பண்ணிக்கிறணும், நைட்டுக்கு ஒருக்கா சொல்லணும். அப்போ இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இது அர்த்தத்தை விளங்கி, இதில் ரசூல் அப்படித்தானே கேட்க சொன்னாங்க, அபு உலகபி தம்பி ஃபஃபிர்லி என் பாவத்துக்கு உன்னிடத்தை சரணடைகிறேன், என்னை மன்னிச்சிரு, உன்னை தவிர யார் மன்னிப்பா அப்படின்னு சொல்லி. இதுதான் செய்யுதுல் இஸ்திக்ஃபார்னு வேறு கற்று தந்திருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு தேடுவதில் தலையாயது. அப்போ அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வான அபுதுக்க வான அலா அஹதிக்க வாதிக்க மஸ்தத்து அவுதுபிக்க மின் ஷர்ரிமா சனத்து அபு உலக பி நேமத்திக்கு அலைய அபு உலக பி தம்பி ஃபஃபிர்லி ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இதை மனப்பாடம் செய்ய விரும்புனீங்கன்னா இதை கூட ஸ்க்ரீனில் இந்த துவாவை மட்டும் தனி டிஸ்பிளேயாக நாங்கள் போடுறோம், அதை பார்த்துக்கிறோங்க. இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிறலாம், மனப்பாடம் பண்ணிக்கிறலாம். அதனால் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இஸ்திக்ஃபார்லேயே தலையாயுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுதான் தலைவர் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை சொல்வதன் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிடலாம்.